ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெய் சோறு தால்ச்சா பெப்பர் மட்டன் பார்க்கலாம். சரியா? இப்போ தால்ச்சாக்கு நான் காஃபி குடிக்கிற கப்பு இல்லை, அதில் 2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் மட்டனுக்கு இன்னும் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, நான் 4 ஊற்றிருக்கேன். நம்ம 1/4 கிட்ட வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காயத்துலேயே கிரேவி மாதிரி ஆகிறது. போட்டுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கிண்டிக்குங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இது எங்கள் ஊர் சைடு இது மாதிரி பண்ணுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். மதுரை சைடு அது உப்பு கறின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக போடுவாங்க. என் பசங்களுக்கு இந்த கிரேவி பிடிக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லி பீஸ். மீதி எல்லாமே கொஞ்சம் மசில்ஸ் தான். சரியா? இதில் எலும்பும் போட்டு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். காஞ்ச மிளகா நம்ம கம்மியாக தான் போட்டோம், அதனால் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். அப்புறம் கூட நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். பத்தலைனா நம்ம கம்மியாக இருக்குன்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இளம் கறியாக தான் இருக்குது கறி. அதனால் நம்ம ஒரு 3-4 சிட்டி விட்டாலே போதும். சூப்பராக வெந்துடும். இந்த வெங்காயம்லாம் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ ஒரு 3 சிட்டி இதை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் வந்து வெந்துருச்சு. நம்ம இந்த கடாயில் ஊற்றி ஷார்ட்டே பண்ணிக்கலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வெறும் சப்பாத்தி, அப்புறம் இந்த நெய் சோறு, தேங்காய் பால் சோறு, இது கூடலாம் இது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஓகே, இது தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். நம்ம இப்போது தாளிச்சா வந்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சாக்கு ஒரு வாழைக்காய், கொஞ்சோண்டு எல்லோ பங்கி, அதாவது மஞ்சள் பூசணிக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். 1/4 கிலோ கறி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் கூட்டி தாளிச்சு விட்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு 4 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சாவை தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன், சும்மா ஒரு பீஸ். ஓகே, நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணிலாம் இவ்வளோக்கு வத்திடுச்சு. நம்ம வந்து இந்த உப்பு கறியில் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கிறப்ப போடாதீங்க, அது நல்லா இருக்காது. தண்ணி வத்தினோடனே போட்டுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் அந்த ஜீரகத்தோட வாசனை சூப்பராக இருக்கும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட மாட்டோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி இப்படி போட்டுக்கணும். இந்த டைமில் உப்பு எல்லாம் பார்த்துங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் மட்டன் ஃப்ரை ரெடி. இதை உப்பு கறின்னு சொல்லலாம், மதுரை சைடு உப்பு கறி சொல்லுவாங்க. சரியா? இதை இன்னும் நல்லா பூண்டு வாசனை வர அளவுக்கு சுண்ட விட்டுக்கலாம்.
கிரேவி வேணுன்றவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டுலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதில் நல்லா ஒரு மணம் வரும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்குமே. ஓகே, இது இப்போ ரெடி. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். நம்ம இப்போ தால்ச்சாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கறியில் போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், மல்லிப்பொடி. ஓகே, இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு பொடி. இப்போ வேக வச்ச கறியை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்படி தால்ச்சா கூட்டி விடுங்க, சூப்பராக இருக்கும். நான் மாங்காய் சொல்ல மறந்துட்டேன். காய்கறிகள் நான் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். செம்ம கலர் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். பருப்பு போட்டதுக்கப்புறம் காய்கறி கொஞ்சம் வேகாது. இந்த கறி தண்ணியிலே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை தூக்கி நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு பெப்பர், ஏன்னா கறியில் கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சு, கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போ காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றி
இந்த ஸ்டேஜில் புதினாவும் போட்டுக்கலாம். இது மாங்காய் இருக்கிற டைமில் போட்டுங்க. மாங்காய் வச்சு போட்டால் செம்மையாக இருக்கும். தால்ச்சாக்கு மாங்காய் ரொம்ப செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒரு கொட்டை புளியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம். ரொம்பவும் போட்டுறாதீங்க, நம்ம மாங்காய் வேறு போட்டிருக்கோம்ல. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பராக தால்ச்சா ரெடி. காய்கறி கொஞ்சம் தான் வேகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பு காரம் பார்த்துருங்க. ஓகே, தால்ச்சா ரெடி. ஓகே, இப்போ நம்ம நெய் சோறு பார்த்துடலாம். இப்போ நம்ம நெய் சோறு தாளிச்சிக்கலாம். பாருங்க, எல்லாம் ரெண்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
நான் ஒரு தக்காளி ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வடை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். சோத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இதில் நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். நான் வந்து 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம ரைஸை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது கொதி வர்றப்போ நம்ம தம் போட்டு விடலாம் ஒரு 20 மினிட்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜில் என்கிட்ட ரம்பலை இருக்குது, நான் போட்டுக்கிறேன். இருந்தால் நீங்களும் போட்டுங்க, இல்லைன்னா இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்க. இது கொதிக்குது. 20 மினிட்ஸ் நம்ம தம்மு போட்டுடலாம். சிம்மில் வச்சுங்க ஃபுல்லாக, துளி கூட அடிபிடிக்காது. ஓகே, இப்போ நம்ம தம்மு உடைச்சிக்கலாம். பாருங்க,
20 மினிட்ஸ் இவ்வளோ உதிரியாக ரைஸ் இருக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இது மாதிரி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.